நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு தனியார் பேங்க்கில் கேஷியராக இருக்கார். அவருக்கு சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு குடும்பம் பெருசாக இருக்குது. ஒரு நோய்வாய்ப்பட்ட அப்பா, தம்பி, தங்கச்சி, அப்புறம் மனைவி, குழந்தைங்க, இவங்க எல்லாரையுமே இவர் தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. சம்பளம் பத்தாததுனால இவர் ஊரை சுற்றி கடனை வாங்கிடுறாரு. கடன்காரன் அசிங்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான். ஒரு பக்கம் சொந்தக்காரங்களும் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எதையா ஒன்று பண்ணி எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த சமயத்தில் தான் இந்த கதையை கூட 1992 தான் ஆரம்பிக்குது. இது ஒரு பீரியட் படம். அந்த சமயத்தில் தான் இந்திய பங்கு சந்தையில் ஒரு பெரிய ஊழல் நடந்தது. அது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஊழலில் அர்ஷத் மேத்தா இல்லாத அஜால் குஜால் வேலையெல்லாம் பண்ணுறாரு. குறிப்பாக பங்கு சந்தையில் ஒரு விலை மதிப்பே இல்லாத பங்குகளை, லட்சக்கணக்கான பங்குகளை மொத்தமாக வாங்கிறது, வாங்கி வச்சுக்கிட்டு அதோடைய விலையை போலியாக சந்தையில் உயர்த்துறது, நல்ல விலைக்கு போனதுக்கப்புறம் மொத்தமாக கையில் இருக்கிற மொத்த பங்கையும் வித்துடுறது. இந்த சமயத்தில் இந்த மொத்தமாக பங்குகளை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு பெரும்பணம் தேவைப்படுது. இந்த பெரும்பணத்தை அவர் பேங்க்லேருந்து கடனாக வாங்குறாரு. கடனானா அது சட்டப்படியாக இல்லை, இல்லீகலாக வாங்குறாரு. அதுக்கு நிறைய வங்கி அதிகாரிகளும் துணையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த பங்கு சந்தை ஊழல் வெளியே வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. பங்கு சந்தையிலையும் சரி, இந்திய பொருளாதாரத்திலையும் சரி, நம்ம ஒன்றிய அரசாங்கமே ஆடி போயிடுது. இந்த சமயத்தில், இந்த ஊழல் ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ பேங்க் அதிகாரியாக ப்ரமோஷனில் உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட அர்ஷத் மேத்தா ஆளுங்க டீல் பண்ணுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. இந்த சமயத்தில் இந்த ஊழல் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும்போது என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஹீரோ என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Like, comment, and subscribe.